ஹாய் கைஸ். நம்ம இப்போ வந்து கிளவுட் ஏஐ சாட் விண்டோவில் இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ ஆப்ஷனை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃப்ரீ ஆப்ஷனில் வந்து நான் லாஸ்ட்டு 2 to 3 டேஸாக வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பிளான் இருக்கும். நான் இன்னைக்கு ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணங்காட்டிக்கு நான் அதோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டேன். ஸோ அதனால எனக்கு இந்த மெசேஜ் யூ ஆர் அவுட் ஆஃப் ஃப்ரீ மெசேஜ் அன்டில் 10:30 PM அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆஃப்டர்நூனே நான் வந்து லிமிட்ஸ் ரீச் பண்ணங்காட்டிக்கு எனக்கு 5:30 PM போட்டிருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மறுபடியும் நான் லிமிட்ஸ் ரீச் பண்ணங்காட்டிக்கு எனக்கு 10:30 PMன்னு போட்டிருக்கு. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். பட் இதில் வந்து நான் மேக்ஸிமம் வந்து என்னால் ஒரு 3 or 4 வெப் பேஜஸ் வந்து என்னால் கிரியேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆஹ், நான் ஒரு டெய்லரிங் ஷாப் ரிலேட்டடாக வந்து HTML வந்து வெப் பேஜஸை கிரியேட் பண்ணேன். ஸோ அதனுடைய டெமோ தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஸோ இதுக்கு டைட்டில்ஸு எல்லாமே அதுவே கொடுத்துச்சு. இதுலேருந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடிஞ்சுச்சு இந்த டெய்லரிங் ஷாப்புக்கு. அது போக வந்துட்டு புக் மெஷர்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து எனேபிள் பண்ண முடிஞ்சுச்சு இந்த ஃப்ரீ வெர்ஷன்லேயே. அது போக வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு எனேபிள் ஆச்சு. இதுலேயும் எனேபிள் ஆச்சு. அதுக்கப்புறம் டேஷ்போர்டுமே கிரியேட் பண்ண முடிஞ்சு. டேஷ்போர்டுக்கு வந்து நம்ம தனியாக வந்து பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போகிற மாதிரியும் வந்து நம்ம ஃப்ரீ பிளான்லேயே நம்மளுக்கு கொண்டு வர முடிஞ்சுச்சு. ஸோ இதுதான் வந்து நான் ஃப்ரீ பிளான்ல ஒரு வெப்சைட்டை ட்ரை பண்ணி பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில நான் ஃப்ரீ பிளான்ல வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு புக்கிங் மெஷர்மென்ட் காமிச்சேன் இல்லையா? அந்த புக்கிங் மெஷர்மென்ட்ல வந்து அதில ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய டேட்டாஸ வந்து எனக்கு Google டிரைவ்லயோ, இல்ல Google ஷீட்லயோ போய் சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு பிளக்கின்ஸ ஆட் பண்ணேன். அப்படி ஆட் பண்ணும்போது எனக்கு நெறைய கிரெடிட்ஸ வந்து கன்சியூம் பண்ணுச்சு. கன்சியூம் பண்ணுனோனயுமே எனக்கு வந்து ஆஃப்டர்நூன்ல இருந்தே வந்து எனக்கு லிமிட்ஸ் வந்து ரீச் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு 5:30க்கு இது பண்ண சொல்லுச்சு. 5:30க்கு வந்து நான் குடுத்துட்டு, அதிலிருந்து நான் வந்து ஒரு சின்னதா என்ன சொல்லியிருந்தேன், யூஸ் கூகுள் டிரைவ் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து அதுவே வந்து இந்த இடத்துல அ பிளக்கின்ஸ கொண்டு வந்துச்சு. கனெக்டர கொண்டு வந்துச்சு. நான் என்னோட கூகுள் இதோடத கனெக்ட் பண்ணுனேன். பட் கனெக்ட் பண்ணுனதுக்கு அப்புறம் வந்து எனக்கு கன்சியூம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. ஸோ கன்சியூம் வந்து ஜாஸ்தி ஆனோனயும் நான் வந்து ஒரு சில எரர் வந்தத வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு நான் குடுத்தாலும், இது இப்படியே பாஸ் ஆயிருச்சு. பாஸ் ஆயிட்டு இந்த இடத்துல வந்து அப்டேட் ஃபார் ப்ரீ பிளான் அப்படிங்கிற மாரி அப்கிரேட் அப்படிங்கிற மாரி மெசேஜ் வந்துச்சு. நான் இப்ப எந்த இதுக்கு மாறுனாலும், எனக்கு வந்து பாப்பப் வந்துட்டு எனக்கு அப்கிரேட் பண்ண சொல்லி கேட்கும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நான் அடுத்த சேட் விண்டோவ நான் கிளிக் பண்ணேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அப்கிரேட் டூ கீப் சேட்டிங் அப்படிங்கிற மாரி போட்டுட்டு, இல்லாட்டி வந்து ரீசெட் ஆகுற வரைக்கும் 10:30 PM வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுது. பட் நான் 5:30க்கு ரீசெட் ஆயிட்டு, நான் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பாஸ்வேர்டு இத எரர் செக் பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணுச்சு. மறுபடியும் அதுக்கப்புறம் வந்து 10:30 வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாரி ஆயிருச்சு. ஸோ ஃப்ரீ பிளான்ல மோஸ்ட்லி வந்து நம்ம கனெக்டர்ஸு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா, நம்மனால டெக்ஸ்ட் மூலியமாவே மேக்ஸிமம் வந்து HTML, CSS, JavaScript இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சில டிசைன்ஸ் எல்லாம் வந்து UI லெவல்ல பண்ண முடியுது. ஆ அதுக்கப்புறம் வந்து நம்மனால வந்து ஏதாவது கனெக்டர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப கன்சியூம் ஆயிருது. நம்ம அந்த லிமிட் வந்து கிராஸ் ஆயிர்றோம். இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மள வந்து அப்கிரேட் பண்ண சொல்லி இந்த விண்டோ வந்திருக்கு. ஸோ இதுல வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் சொல்லுது. நீங்க வந்து கிளாட் ஏஐ சாட் விண்டோவ தவிர உங்களுக்கு ப்ரோ பிளான் அப்புறம் மேக்ஸிம் பிளான் இருக்கு. நான் உங்களுக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பிளான்ஸ் அந்த பட்டன் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். நம்ம அந்த மாரி அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா, நம்மனால கோவொர்க் ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லும் இதுல. இதுல வந்து கிளவுட் கோடுன்னு சொல்லிட்டு நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோட் கூட ஆட் பண்ணியும் கூட நம்ம இது பண்ணிக்க முடியும். இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல நம்ம டேட்டாஸ் இருந்துச்சுன்னா அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுது. நம்ம கிளவுட வந்து ஏஐ இது குரோம் எக்ஸ்டென்ஷன்ல இங்க ஆட் பண்ணி, நம்ம வந்து அந்த கிளவுட் ஆப்ஷன்ஸ எனேபிள் பண்ணிக்க முடியுங்கிறத இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். நம்ம வந்து ஃப்ரீ பிளானோட லிமிட்ட வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா. இப்ப நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பிளான்ஸ்ல வந்து காமிக்கிறேன். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து ஆ 2 ஆப்ஷன் மாரி காமிக்கும். ஒண்ணு வந்து இண்டிவிஜுவல், இன்னொன்னு வந்து டீம் அண்ட் என்டர்பிரைஸ். டீம் அண்ட் என்டர்பிரைஸ் நான் உங்களுக்கு வந்து தனியா ஒரு வீடியோல சொல்றேன். இப்ப இண்டிவிஜுவல் பிளான் வந்து பார்ப்போம். இண்டிவிஜுவல் பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ இருக்கு, ப்ரோ இருக்கு, மேக்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பெய்ட்ல வந்து ப்ரோ அண்ட் மேக்ஸ் இருக்கு. இது வந்து டாலர்ல இருக்கும். நம்ம வந்து இத ஆட் பண்ணணும் அப்டின்னா,
நம்மளுக்கு டாலர வந்து நம்ம ஐஎன்ஆர கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ₹1621.79 வருது. உங்களுக்கு இது கூட ஜிஎஸ்டியும் சம்திங் வரும்னு நெனைக்கிறேன். வந்தா அப்படின்னா வந்து நான் இன்னியும் அவுட் பண்ணல. ஸோ நான் அவுட் பண்ணேன்னா, அத தனியா உங்களுக்கு நான் ஆப்ஷன்ஸ் நான் காமிக்கிறேன். இது வந்து பெர் மந்த்துக்கு அப்படிங்கிற மாரி வரும். இதே இது வந்து மேக்ஸ் பிளான் போனோம் அப்படின்னா $100 போட்டிருந்துச்சு. அதுக்கு வந்து நம்மளுக்கு அரவுண்ட் 10,000 வச்சுக்கலாம் இது. இதே வந்து நம்மள வந்து அரவுண்ட் 2,000ங்கிற மாரி வச்சுப்போம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ பிளான்க்கு நம்மளுக்கு வந்து 2,000 அப்படிங்கிற மாரி ஆயிக்கும். இது வந்து மேக்ஸ் பிளானுக்கு வந்து நம்மளுக்கு 10,000 அப்படிங்கிற மாரி ஆயிக்கும். இதுல வந்து மேக்ஸ் பிளான் அப்படிங்க போறத விட நம்ம இதுல தான் மோஸ்ட்லி போற மாரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. இதுலயும் வந்து கிரெடிட் லிமிட்ஸ் எல்லாம் ஒண்ணா தான் இருக்கும். அந்த ஆ 2 2000 கன்டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்மளுடைய ஆ இது இந்தியன் கரன்சி படி 2,00,000 கன்டெக்ஸ்ட் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா இது பிரீச் ஆனால் புது சாட் விண்டோவுக்கு நம்மளுக்கு வந்து எனேபிள் ஆகுங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அந்த இது வந்து நான் இனி செக் பண்ணி பார்க்கணும். பட் ஆனா நம்மனால வந்து இவங்க லிமிட்ட ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நம்மனால வந்து மெஷர் பண்ண முடியல. ஆ எந்த பேசிஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து லிமிட்ட வந்து ரீச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஆ மெஷர் பண்ணி நம்மனால வந்து இதுதான் அப்படிங்கிற மாரி சொல்ல முடியல. பட் அது இன்டிமேட் குடுத்தா அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அந்த டைம் மென்ஷன் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ற மாரி இருக்கு. அப்படி இல்லாட்டி வந்து பிளான் அப்கிரேட் பண்ற மாரி இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ பிளானோட யூசேஜ் நான் இதுவரைக்கும் இது பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த இதுல பார்த்தீங்க அப்டின்னா வந்து, ஆ ஸோ இந்த இதுல யூசேஜ் அண்ட் லென்த் லிமிட்ஸ் அப்டிங்கிற மாரி போட்டிருக்கும். இது வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். பட் மோஸ்ட்லி வந்து நமக்கு ஃப்ரீ பிளான்ல வந்து நம்ம மேக்ஸிமம் ஆஃப் இது வந்து டெக்ஸ்ட் மூலியமா பண்ணலாம். ஒரு 4, 5 பேஜ் HTMLஸ வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியும். ஆ ஒரு வெப்சைட் மாரி கிரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத வந்து டெக்ஸ்ட் மூலியமா மேக்ஸிமம் கனெக்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃப்ரீ பிளான்ஸ் இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி லிமிட்ஸ வந்து ரீச் ஆயிருது. ஓகேங்களா? ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.